நான் திரு துரைபாண்டியன் இருக்கிறார், ஒரு மூத்த தொழிற்சங்க அனுபவம் கொண்ட ஒருத்தர். சார், நான் இதனுடைய ஃபைனர் டீட்டெயில்ஸ்குள்ளே போக விரும்பல. நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கும் நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வு பெற்றவங்களுக்கு என்ன தரப்போகிறாங்க, அதுக்கு ஒரு கருணை தொகை இருக்குது, 25 லட்சம் கிராஜுவிட்டி, இப்படின்ற பல நுணுக்கமான அம்சங்கள் இருக்குது. அதற்குள்ளே போக விரும்பலை. இது ஒரு அரசு ஊழியர்கள் போராடுறதும் ஒரு அரசாங்கம் அவங்கள அழைத்து பேசுகிறதும் அதுக்கு ஒரு சுமூகமான தீர்வு வர்றதும் புதுசு இல்லை. பல பிரச்சனைகளில் இது மாதிரி நடந்திருக்கு. ஆனால் ஒரு மாபெரும் வெற்றியை ஈட்டினது மாதிரி ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சை தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க அரசு ஊழியர்கள் விடுறதையும் பெரிய அளவில் கொண்டாடுறதையும் பார்க்க முடியுது. எதனால் இவ்வளோ பெரிய எஃபோரியா சார்? இல்லை, தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கிற நடவடிக்கை கொண்டாடப்பட வேண்டிய நடவடிக்கை. நான் ஒரு மத்திய அரசு ஊழியனாக இருந்து ஓய்வு பெற்றவன். நான் அக்னீஸ்வரன் பேசும்போது கேட்டுக்கிட்டு இருந்தேன். அக்னீஸ்வரன் கொடுத்தது சரின்னு சொல்கிறாரா தப்புன்னு சொல்கிறாரா, ஓய்வூதியம் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறதுல அவருக்குள்ள ஒரு குழப்பம். எனக்கு மறுபடியும் ஜெயலலிதா அம்மா அக்னீஸ்வரன் உருவத்தில் வந்த மாதிரி எனக்கு ஒரு தோற்றம் அளிக்கிறார். ஏன்னா ஜெயலலிதா அம்மா தான் கணக்கு போட்டு பார்த்து அரசு ஊழியர்களுக்கே கொடுத்தா நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்போ அக்னீஸ்வரன் அதே கேள்வியை தான் வேறு வார்த்தையில் இப்போ கேட்டுட்டு இருக்காரு. நீங்கள் இந்த நாட்டு மக்கள்னால் யாருங்க? அரசு ஊழியர்கள்னால் யாருங்க? இந்த நாட்டு மக்களின் ஒரு பகுதி தான் அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு பைசாவும் நாட்டு மக்களிடம் சென்று அடைகிறது. பொருளாதாரமே என்னங்க? பொருளாதாரத்தில் ஒரு சுழற்சி நடக்கணும். அரசு ஊழியர்களுக்கு பணமாக கொடுத்தீங்கன்னா, சம்பளமாக கொடுத்தீங்கன்னா, ஓய்வூதியமாக கொடுத்தீங்கன்னா அது நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு உதவி செய்யும். அவன் பொருளை வாங்குவான். அந்த பொருளை வாங்க ஆரம்பித்தால் பொருள் உற்பத்தி அதிகமாகும், மீண்டும் அது சந்தைக்கு வரும். அப்போ ஒரு பொருளாதார சுழற்சி என்பதுதான் டெவலப்டு எக்கனாமின்னு சொல்லுவோம், டெவலப்மெண்ட் எக்கனாமி என்று சொல்லுவோம், வளர்ச்சி பொருளாதாரம் என்று சொல்லுவோம். ஆனா எல்லோருக்கும் வாங்கும் சக்தி அதிகரிக்கணும் சொன்ன கணக்கே மறுபடியும் துரைபாண்டியன், எல்லோருக்கும் வாங்கும் சக்தி அதிகரிக்கணும், அரசு ஊழியர்களுடைய வாங்கும் சக்தி அதிகரிக்கணும் அப்படிங்கிற பார்வை தான் சரியானதா இருக்கும். கரெக்ட். என்னங்க? எல்லா மக்கள், ஒரு சமுதாயத்தினுடைய அனைத்து பிரிவு மக்களுடைய வாங்கும் சக்தியையும் அதிகரிக்கணும். அதுதான் 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 நோக்கம். சாதாரண மக்கள் கையில காசு கிடைச்சா அவன் சுவிஸ் பேங்க்ல போய் நாய் பேர்ல எல்லாம் போட மாட்டான். அவன் தன்னுடைய வாழ்க்கைக்காக அதை செலவு பண்ணுவான். அது மார்க்கெட்டுக்கு தான் அந்த பணம் வரும். அது பொருளாதாரத்தை மேம்படுத்தும். இது சாதாரண பொருளாதாரம். நான் இப்ப அந்த விஷயத்துக்கு போல. அப்புறம் தவறான விஷயத்தை இங்க பேசிட்டு இருக்காங்க. புதிய ஓய்வூதிய திட்டம் என்பது மத்திய அரசாங்கத்தில் 1/1/2004 அமுல்படுத்தப்பட்டு விட்டது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 1/4/2003 அமுல்படுத்தி விட்டார் மேடம் ஜெயலலிதா அவர்கள். அமுல்படுத்தியது மட்டுமல்ல, போராடியவர்களை கைது செய்தார். கைது செய்கிற பொழுது வீட்டில் போய் பெண்களை கைது செய்துவிட்டு நீ வரவில்லை என்று சொன்னால் உன் மீது ஒரு மாதிரியான வழக்கு போடுவாங்க. நான் அந்த வார்த்தையை சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு சொல்லல. அப்படி ஒரு வழக்கை போடுவேன் என்று சொல்லி 1,65,000 பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டு பல ஆயிரம் பேரை ஜெயிலில் அடைச்சாங்க. அவர் இந்த கட்சியை சேர்ந்த அக்னீஸ்வரன் வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கார். இன்னைக்கு நடந்த விஷயம் என்னங்கிறத பாருங்க. ஒட்டுமொத்த இந்திய நாடும் எப்படி இருக்கிறது, அல்லது உலக சமுதாயம் எப்படி இருக்கிறது? ஹையர் அண்ட் ஃபயர், ஆளை வேலைக்கு அனுப்பு, காசை கூட வீட்டுக்கு அனுப்பு, அவ்வளவுதான். அவனுக்கான ஓய்வூதியம், சமூக நல பாதுகாப்பு என்பது ஒரு பிரச்சனையே இல்லை இன்னைக்கு அரசாங்கத்துக்கு. அதுவும் புதிய கொள்கை அமலுக்கு வந்த பிறகு. இந்த பின்னணியில் தான் புதிய ஓய்வூதிய திட்டம் வருகிறது. இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை எதிர்த்து மத்திய அரசு ஊழியர்கள் மாநில அரசுகள் சேர்ந்தும் போராடி இருக்கிறோம், தனியாகவும் போராடி இருக்கிறோம். இதுல என்னன்னா, இன்னைக்கு மாநில அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் சுமை இருக்கிறது, நிதி சுமை இருக்கிறது. அது இல்லை என்று சொல்ல முடியுமா? இடதுசாரி அரசாங்கமாக இருக்கிற கேரள அரசாங்கம் கூட அஸ்யூர்டு பென்ஷன் கொடுப்பேன் என்று தான் சொல்லி இருக்கிறார்கள். மீண்டும் ஓல்டு பென்ஷனுக்கு போவேன் என்று அவர்கள் சொல்லவில்லை. இப்போ என்ன நடைமுறையில் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அக்னீஸ்வரன் ஒரு சட்டம் பயின்றவர். இப்போ என்னன்னா, பென்ஷன் வேல்டேஷன் ஆக்ட் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை புனரமைக்கிறேன் என்ற பெயரால் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஓய்வூதியம் கொடுப்பதை மோடி அரசாங்கம் தடுப்பதற்காக சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. இந்த பின்னணியில் மோடியோட அட்வைசரா இருக்கிற சஞ்சய் சன்யால் என்பவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, இனிமேல் ஓய்வூதியமே கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா இந்தியா திவாலாகிவிடும் என்று 3 நாளைக்கு முன்னாடி எச்சரிச்சிருக்கார். இப்போ இந்த பின்னணியெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு மாநில அரசாங்கம் வரி வருவாயை பெருக்குவதற்கும் வழி இல்லாமல் நிதியை வந்து வழங்குவதில் பாரபட்சமான அணுகுமுறையை மத்திய அரசாங்கம் கடைபிடிக்கிற பொழுது இன்னைக்கு குறைந்தபட்சம் உங்களுக்கு நான் உறுதி வழங்குவேன் என்று சொன்னார் பாருங்க, அது போதுங்க. தமிழ்நாடு பென்ஷன் உறுதி திட்டம் இது ஒன்றே போதும்.
ஆனா யூபிஎஸ்ல சொன்னாரே அக்னீஸ்வரன், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், அது வந்து முழு ஏமாற்று வேலை. என்ன ஏமாற்று வேலை தெரியுங்களா உங்களுக்கு? இதுவரையில மத்திய அரசு ஊழியர்கள் சேர்த்து வச்சிருக்க பணம் 24,65,000 மத்திய அரசு ஊழியர்கள் சேர்த்து வைத்திருக்கிற பணம் 2,70,000 கோடிக்கு மேல. அந்த பணத்தை எடுத்துக்கலாம், மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்ளலாம் என்று கையெழுத்து போட்டு கொடுத்தால் நீங்கள் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ல வந்து சேரலாம் என்று சொன்னார்கள். என்ன நடந்தது தெரியுங்களா? ஆப்ஷன் கொடுத்தாங்க, விரும்புகிறவர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. முதல்ல ஜூன் வரையில ஆப்ஷன் கொடுத்தாங்க, 10,000 பேர் கூட கொடுக்கல. அதுக்கப்புறம் நவம்பர் 30 வரையில ஆப்ஷன் கொடுத்தாங்க. எவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? 97,000 பேர். மொத்தம் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு தெரியுங்களா? 24,65,000 பேர். அதில் கொடுத்திருப்பவன் 97,000 பேர். 1 லட்சம் கூட வச்சுங்க, எத்தனை சதவீதம்? அதுல என்னன்னா அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்கிறாரு அக்னீஸ்வரன். நான் சொல்ற வித்தியாசம் என்னன்னு, அந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ல நீங்க 25 வருஷம் சர்வீஸ் போட்டாதான் உங்களுக்கு 50% பே லாஸ்ட் ட்ரான். அது கூட பே லாஸ்ட் ட்ரான் இல்ல, பே வாங்கிய சம்பளத்தில் 50% என்பது வேறு, 12 மாசம் ஆவரேஜ் எடுத்து அதுல 50% கொடுப்பது என்பது அது வேறு. அடுத்தது என்ன, இங்கே 10 வருடம் பணி முடித்திருந்தாலே, பணி விலகி நீங்க போனாவே உங்களுக்கு 50% வாங்கிய சம்பளத்தில் ஓய்வூதியமாக வழங்கப்படும், பஞ்சப்படியும் வழங்கப்படும் என்பதுதான். இன்னைக்கு இது வந்து ஒரு இட் இஸ் எ பிரேக் த்ரூ என்று சொல்லுவோம். ஒரு மிகப்பெரிய உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த கொள்கைக்கு. மோடி அரசாங்கம் இன்னைக்கு நகைப்புக்குரிய அரசாங்கம் மாறி இருக்கிறது. அவர் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ல என்ன சொன்னாரு, உங்களுக்கு 25 வருஷம் சர்வீஸ் பண்ணாதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு, அதுக்கு குறைவாக உங்களுக்கு வேலை இருந்தால், சர்வீஸ் இருந்தால் எப்படி ப்ரொபோர்ஷனேட்லி இட் வில் பி ரெடியூஸ்டு, அதற்கு தகுந்தாற் போல் ஓய்வூதியம் குறையும் என்று சொன்னார். ஆனால் இங்க தமிழ்நாட்டில் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரவில்லை. நீங்கள் கடைசியாக எவ்வளவு சம்பளம் வாங்கினீர்களோ அதில் 50% வழங்கப்படும் என்று சொல்கிறார்கள். ஒன்று. அடுத்தது இந்த 10% கான்ட்ரிபியூஷன். பழைய ஓய்வூதியத்தில் 1 பைசா கூட கொடுக்க மாட்டோம், முழு ஓய்வூதியத்தை வாங்குவோம். ஆனால் இங்க 10% பிடிக்கப்படும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். நான் முதலமைச்சருக்கு இவ்வளவு கனிவோடு எங்களுக்கு பல ஞாபகம் வருதுங்க. அரசு ஊழியர் ஆசிரியர் போராடினா அவன் ஜெயிலில் போய் கஞ்சி குடிச்சான். ஆனா இங்க அரசு ஊழியர் ஆசிரியர் போராடினா அவர் தன்னுடைய அலுவலகத்துக்கு அழைத்து முதலமைச்சர் ஸ்வீட் கொடுக்கிறார். யாருக்கு? போராடியவர்களுக்கு இனிப்பு வழங்குகிறார், ஊட்டி விடுகிறார். ஆனா ஒரு காலத்தில் ஜெயலலிதா கஞ்சி குடிக்க வச்சாங்க, இப்ப ஸ்வீட் கொடுக்குறாங்க. அவர் பேசினாரு, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தார்ல, ஒரு தடவையாவது அரசு ஊழியர் ஆசிரியரை கூப்பிட்டு பேசியிருப்பாரா? கேளுங்க, பால்கிட்ட கேளுங்க, என்னைக்காவது உங்களை கூப்பிட்டு அழைத்து பேசினார்களா? இன்னைக்கு அந்த நிலைமை மாறி பேச்சுவார்த்தை மூலமாக குறைந்தபட்சம் உங்களுடைய ஓய்வூதியத்துக்கு ஒரு உறுதி வழங்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது வரவேற்க வேண்டிய அம்சம். ஆனால் அதே நேரத்தில் இந்த 10% பிடிக்கப்படும் என்பதை அதை ஒரு பொது வைப்பு நிதியாக மாற்றி, நல்லா கவனிங்க, பொது வைப்பு நிதியாக மாற்றி அதை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மொத்தம் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் 6,24,140 பேர். இதுவரை நான் கேட்டது திரு துரைபாண்டியன், நான் கேட்டது ஒரு கோரிக்கை அழைச்சு பேசுறாங்க, ஏன் இவ்வளவு பெரிய கொண்டாட்டம், ஏன் இவ்வளவு பெரிய ஆரவாரம்? அதாவது அந்த ஓய்வூதியம் வாங்காமல் செத்து போனா அந்த குடும்ப தெருவில் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும். டிசிஆர்ஜி கிடையாது, மத்திய அரசாங்கத்தின் சட்டம், ஓய்வூதியமும் கிடையாது. ஒருத்தர் வேலையில இருக்கிற செத்து போனா அந்த குடும்பம் தெருவில் நிற்கணும், பிச்சை எடுக்கணும். இன்னைக்கு பிச்சை எடுக்காமல் நாகரிகமாக உங்களை நடத்துகிறேன் என்று சொன்னார் பாருங்க, அந்த ஒரு வார்த்தைக்காகவே இந்த கொண்டாட்டம். அதுதான் முக்கியமான விஷயம். அதே போல மாநில அரசு ஊழியர்கள் 6,24,140 பேர் சேர்த்து வைத்திருக்கிற பணம் கிட்டத்தட்ட 84,507 கோடி. இங்கே முதலமைச்சர் சொல்கிறார் அல்லவா, 11,000 கோடி அல்லது 13,000 கோடி செலவாகும் என்று. அது கூட தேவையே இல்லை. நீங்கள் இந்த 84,000 கோடியையே ஒரு சுழல் நிதியாக பயன்படுத்தி அந்த பணத்தை வைத்துக்கொண்டு, இது எப்படி சார் சொல்றீங்கன்னு கேட்கலாம். வேஸ்டேஜ் என்று சொல்லுவோம். வருஷத்துக்கு எத்தனை பேர் செத்து போறாங்க, ரிட்டையர் ஆகிறாங்கன்னு ஒரு கணக்கு இருக்கிறது. அது 30,000 பேர் தான், 3% தான். அந்த 3%க்கு நீங்க ஒருத்தருக்கு 50 லட்சம் கொடுத்தால் கூட ஃபைனல் செட்டில்மெண்ட்ல எவ்வளவு வரும்? 15,000 கோடி தான் வரும். அதனால மாநில அரசாங்கம் பண கஷ்டம் இல்லாமல் எந்த விதமான புதிய வரியையும் போடாமல், அக்னீஸ்வரன் சண்டை மூட்டி விடுறாரு பாருங்க, இதுக்காக எல்லா வரி பணமும் இவங்களுக்கு போயிருச்சான். கணக்கு எங்க போடுறாரு பாருங்க அவரு. அப்ப மக்களுக்கு எதிராக, அரசு ஊழியர்களுக்கு எதிராக அவர் பேசுகிறார். இங்க அப்படிப்பட்ட கஷ்டமே கிடையாது, பணம் இருக்கிறது.
அதை அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கிறது. இவ்வளவு நாளா இல்லாத இருந்தது. பணம் இல்ல, மனம் இல்லாமல் அதிமுக காரர்களுக்கு பேசவே அருகதே கிடையாது. இன்னைக்கு மனம் திறந்து இதை முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதற்காக நான் பாராட்டுகிறேன். இங்க மட்டுமல்ல, ஆந்திராவில் அங்கேயும் கேரண்டீடு பென்ஷன் ஸ்கீம். கேரண்டீடு பென்ஷன் ஸ்கீம்னா 60% பங்குச்சந்தையில் கையில் கொடுப்பான் சேர்த்த பணத்தில், 40% பங்குச்சந்தையில் போடுவான். அதில் வர்ற வருமானத்தில் தான் ஓய்வூதியம்னா. அவங்க என்ன சொன்னாங்க, ஆந்திராவில் உண்மையான ஓய்வூதியத்துக்கும் பங்குச்சந்தையில் போட்டு வரும் பணத்துக்கும் இடையில் இருக்கிற இடைவெளியை இட்டு நிரப்பதற்காக கேரண்டீடு பென்ஷன் ஸ்கீம் என்று சொன்னார். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிற ஸ்கீம் இது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இல்லை, நியூ பென்ஷன் ஸ்கீம் இல்லை, ஏபிஎஸ் இல்லை. இவர் தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு பிரத்யேகமான ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இந்த ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசாங்க பணம் கொடுத்து நடத்துவது இல்லை. அமலோர் கரெக்டாக சொன்னார். யாரும் மத்திய அரசாங்கத்திட்ட பணம் வாங்கி ஓய்வூதியம் கொடுக்கல. மாநில அரசாங்கம் தன்னுடைய பணத்தில் தான் ஓய்வூதியம் கொடுக்கிறார்கள். இன்னைக்கு சமூகத்தில் அரசு ஊழியர் ஆசிரியர் ஒரு மரியாதையையும் இன்னைக்கு அவர்களுக்கு வாழ்க்கைக்கான ஒரு உரிமையையும் கொடுத்திருக்கிறார். இந்த ஓய்வூதிய திட்டம் இன்னைக்கு நீங்க கேட்கலாம், ஏங்க எங்க பணத்தை பிடிச்சி தானே கொடுக்குறீங்கன்னு. உங்க பணத்தை பிடித்திருந்தாலும் கூட முதலமைச்சரிடம் சொல்லுவா முறையில் சொன்னால் அதை புரிந்து கொண்டு அதையே ஜெனரல் ப்ராவிடன்ட் ஃபண்டாக மாற்றுகிற வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நாம் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை மனம் திறந்து வரவேற்போம். இது ஒரு நல்ல விஷயம். இது ஒரு உடைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இவ்வளவு நாளா இல்லாத ஒரு விஷயத்தை 22 வருஷத்துக்கு பிறகு அரசு ஊழியர் ஆசிரியர் போராட்டத்தின் மூலமா வென்றிருக்கிறார்கள். அந்த உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.